ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். யோவான் 17ஆம் அதிகாரத்தை கடந்த 3 பதிவுகளிலே பார்த்தோம். 4வது பதிவாக 20ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். நான் முன்பு சொன்னது போலவே 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் இயேசு தனக்காக அல்லது தன்னை பற்றி ஜெபிக்கிறார். 6ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் தம்மை நம்பி வந்த சீஷர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். இந்த 20ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் சீஷர்கள் மூலமாக தம்மை விசுவாசிக்க போகிற திருச்சபைக்காக அவர் ஜெபிக்கிறார். 9ஆம் வசனத்தில் நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று சீஷர்களை பற்றி சொல்லுகிறார். 15ஆம் வசனத்திலும் இவர்களை நீ தீமை நின்று காத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். 20ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். நல்லா கவனிக்கணும். பிதா இயேசுக்கு மகிமையும் கொடுத்தாரு, வார்த்தையும் கொடுத்தார். பிதாட்டிருந்து வாங்கின வார்த்தையை இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். இப்போ சீஷர்கள் இயேசுனுடைய வார்த்தையை தான் பேச போகிறாங்க, சொந்த கதைகளை அல்ல. அதனால் சொல்றார், இவர்களுடைய வார்த்தையின் மூலமாய் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அந்த முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களே, அவர்களிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் யாரெல்லாம் ரட்சிக்கப்படுகிறார்களோ அத்தனை பேர்களுக்குமான ஜெபம்தான் இந்த ஜெபம். இன்னும் ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால், இன்னும் 10 ஆண்டுகள் ஆகுமானால், இந்த 10 ஆண்டுகளுக்குள்ளே தேவனுடைய வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேர்களுக்குமாக இந்த ஜெபத்தை இயேசு பண்ணி கொண்டிருக்கிறார். எனவே இது சபைக்கான ஜெபம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம். பிதாவே, நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கணும். என்னுடைய சீஷர்கள் எல்லாம் ஒன்றாயிருக்க வேண்டும். அடுத்து இவர்களுடைய வார்த்தையை கேட்டு உருவாக போகிற திருச்சபை இருக்கிறதே, உலகமெங்கிலும் என்னுடைய ராஜ்யம் வரப்போகிறதே, அந்த ராஜ்யத்துக்குள் சேருகிற விசுவாசிகள் கூட்டம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். பாருங்கள், இயேசு ஒரு சபையினுடைய ஒரு மனதிற்காக எவ்வளவு பிரயாசப்படுறாருங்க. ஏன்னா தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் உருப்பட முடியாது. அதனால தான் சபையில் மிக முக்கியமானது ஒரு மனம். எதற்காக ஒரு மனம்? சில விசுவாசிகள் ஒன்று கொடுக்குறார்கள். பர்த்டே கொண்டாடுறதுக்காக ஒரு மனம் கொண்டாடுறாங்க, ஒருமனப்படுறாங்க. கல்யாண வீட்டுக்கு போகிறதுக்கு, வர்றதுக்கு, ஷாப்பிங் போகிறதுக்கு இல்லை. தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏதுவான ஒருமனப்படுதல் இது ரொம்ப முக்கியம். சபைக்குள்ளே வருகிறேன்னா 4 பேரோட பழகிட்டு 4 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிட்டு ஒரே ஊருக்காரங்க, ஒரே ஜாதிக்காரங்க, ஒரே பாஷைக்காரங்க அப்படின்னு ஒரு குரூப் அமைச்சிட்டு அந்த குரூப்போடு பழகி அந்த குரூப்பில் சில காரியங்களுக்காக ஒருமனப்படுவதல்ல, இல்லாட்டா பலரை குறை சொல்கிறதுக்காக ஒருமனப்படுவதல்ல. ஒரு குறிப்பிட்ட ஊழியத்துக்கு போகிறீர்கள் என்றால் ஒரே தரிசனத்தோடு, அந்த ஒரே ஜெபத்தோடு ஒருமனப்பட்டவர்களாக போக வேண்டும். முழு சபையும் கூடி வரும் பொழுது அந்த சபைக்கு தேவன் என்ன தரிசனம் கொடுத்திருக்கிறாரோ அந்த தரிசனத்தில் ஒருமனப்பட வேண்டும். ஒருவருக்கொருவர் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லாரும் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தில் ஒருமனப்பட வேண்டும். இதெல்லாம் மனசில் வச்சு தான் சொல்கிறாரு. அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ என்ன சொல்கிறாரு? நானும் நீங்களும் ஒன்றா இருக்கோம்ப்பா, சீஷர்கள் நம்மோடு சேர்ந்து ஒன்றா இருக்கட்டும். இப்போ அவர்கள் எல்லாரும் நம்மோடு இணைந்து ஒன்றாக இருக்க வேண்டும். ஸோ சர்ச்சுக்கு வர்ற உடன் விசுவாசிகளோடு நட்பு கொள்வது, ஐக்கியமாக இருக்கிறது ஒரு பக்கம் முக்கியமாக இருந்தாலும், அதை விட முக்கியம் நாம் எல்லாரும் இணைந்து தேவனோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். அதான் சொல்வார், நான் உம்மிலையும் நீர் என்னிலையும் இருக்கிறது போல அவர்கள் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி பிதாவோடும் குமாரனாய் இயேசுவோடும் இணைந்து ஐக்கியப்பட்டு அவர்களோடு ஒரே சிந்தையாய் வர வேண்டும். இதுதான் சபையினுடைய மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு தேவனுக்கு. யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது, 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது,
நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படிக்கு இவைகளை எழுதுகிறேன். எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்கிறார். இவர் இவ்வளவு தெளிவாக எழுதுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசுனுடைய ஜெபம் அவருக்கு தெரியும். நாங்கள் பிதாவோடும் குமாரனோடும் ஐக்கியமாக இருக்கிறோம். அதை போல எங்களுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் எங்களோடு மட்டும் ஐக்கியமாக இருப்பதில்லை. இன்றைக்கி நிறையா ஊழியக்காரங்களோட ஐக்கியமாக இருப்பாங்க. அந்த பிரதர் எங்கே பிரசங்கம் பண்ணாலும் போய் பார்ப்பேன். அந்த பிரதர் என்ன பிரசங்கம் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணவே நான் தான் ஆளாக பார்ப்பேன் அப்படின்ட்டு மனிதர்களோடு ஊழியர்களோடு தங்களை இணைத்து கொள்வதில் பெருமை பாராட்டுகிற உலகம் இந்த உலகம். அதில் நம்ம தமிழ் ஆட்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஹீரோ வர்ஷிப்பில் நம்ம ஆட்களை மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது. தேவன் ஒரு ஊழியரை பயன்படுத்தினால் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் தேவனுக்கு. அவரை ஹீரோவாக்கி அவர் பின்னாடி போய் அவர் பண்ணுற பிரசங்கத்தெல்லாம் நான் தொடர்ந்து கேட்கணும்னு அடிமையாகாதவர்கள். இதுதான் மனுஷனுக்கு அடிமையாகிறது. இப்போ யோவானுக்கு தெரியும், இவங்க எங்களோடு மட்டும் ஐக்கியமாக இருக்கக்கூடாது, பிதாவோடும் குமாரனோடும் இவர்கள் ஐக்கியப்பட வேண்டும் என்பதில் ஜாக்கிரதையாக எழுதுகிறார். ஸோ இன்னைக்கு வர்ற விசுவாசிகளை கூட நம்மோடு ஐக்கியப்படுத்தி வைத்திருப்பது மட்டுமல்ல, தேவனோடு டைரெக்டாக இணைச்சி விட்டுறணும். தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற ஊழியம் சபை ஊழியம் ஒரு பக்கம். அதுபோக பல சபைகளிலே போய் பிரசங்கிக்கிறேன். பல நாடுகளிலே கிட்டத்தட்ட 20 நாடுகளிலே போய் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எத்தனை நாடுகளிலே போய் எத்தனை சபைகளில் நான் திருவசனத்தை போதித்தாலும் என்னுடைய மெயின் மினிஸ்ட்ரி என்ன தெரியுமா? ஜனங்களையும் தேவனையும் இணைப்பது. அதற்கு நான் பாலமாக அமைவது. என்னுடைய விசிட்டிங் கார்டை கூட நான் வெளிநாடுக்கு போகிற இடத்துல விசுவாசிகளுக்கு கொடுக்க மாட்டேன். விசிட்டிங் கார்டை கொண்டு போக மாட்டேன். அப்படியே என்னுடைய விலாசத்தை யாராவது கேட்டாங்கன்னா உங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஏனென்றால் மக்களை என்னோடு இணைப்பதற்கு தேவன் ஊழியத்தை கொடுக்கவில்லை, மக்களை தேவனோடு இணைப்பதற்கு தான். பாவத்தினாலே ஆதாம் ஏவாள் தேவனை விட்டு பிரிந்து வந்து விட்டார்கள். அவர்களை மறுபடியும் பிதாவோடு ஒன்று சேர்க்கத்தான் இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். மக்களை எனக்கு ஆதாயப்படுத்திக்கிட்டு அந்த மக்கள்கிட்ட இருக்க பணத்தை நான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு என் வசதியை பெருக்கிக்கிட்டு எத்தனை பேர் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ, எந்த அளவுக்கு காணிக்க கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு என்னுடைய லைஃப் ஸ்டைலை உயர்த்தி கொள்வதற்காக ஜனங்களை என்னோடு இணைக்கவில்லை. கர்த்தர் என்னிடத்தில் ஜனங்களை கொடுப்பதற்கு காரணம் அவர்களை பிதாவோடு இணைத்து விடுவதற்காக. பிதாவும் இயேசுவும் எப்படி ஒன்றாயிருக்கிறார்களோ அதே போல அவர்களில் இவர்களும் ஒன்றாயிருக்கும்படி அவர்களை சேர்க்க வேண்டும். இதுதான் சபையினுடைய மிக முக்கியமான ஊழியம். அன்பானவர்களை, இதைத்தான் இயேசு ஜெபிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 22ஆம் வசனம், நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஸோ இன்றைக்கு வரைக்கும் இயேசு யாருக்குள்ளே வர்றாரோ அவங்களுக்கு மகிமையை கொடுக்குறார். இது யோவான் 1:14. இயேசு நமக்குள்ள கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணும்போது அவருடைய மகிமையை பார்க்கிறோம். மகிமையை கொடுக்கிறார். சோத்திரம். ஒரு மகிமையுள்ள நம்பிக்கையை கொடுக்கிறார், மகிமையுள்ள வார்த்தையை கொடுக்கிறார். தேவன் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். மகிமையை கொடுக்குறாருன்னா ஒரு புகையை எடுத்து வந்து கொடுக்குறாரா, ஒரு மேகத்தை எடுத்து வந்து கொடுக்குறாரா? இல்லை, வார்த்தை மகிமைப்படுத்தப்பட்டது. தேவன் தம்முடைய சகல பிரஸ்தாபங்களை பார்க்கலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். 2வது, இயேசுவே மகிமையுள்ளவராக இருக்கிறார். அவர் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் வாசமாக இருக்கிறாரே என்று. ஸோ இயேசு எனக்குள் இருக்கிறார், அவருடைய வார்த்தை இருக்கிறது, அதெல்லாம் மகிமைப்படுத்தப்பட்டது. அதுதான் சொல்றாரு, நம்ம ஒன்றா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவை மகிமை. இல்லை கவனிங்க, நாம் காக்கப்படுவதற்கு தேவை தேவனுடைய நாமம், நாம் பரிசுத்தப்படுவதற்கு தேவை தேவனுடைய வார்த்தை, நாம் ஒன்றாய் இருப்பதற்கு தேவை தேவனுடைய மகிமை. எந்த சபையிலே தேவ மகிமை இறங்குகிறதோ அங்கே ஜனங்கள் ஒன்று சேர்வார்கள். வேறு விதத்தில் சிந்தித்தால் எங்கே ஜனங்கள் ஒருமனப்படுகிறார்களோ அங்கே தேவ மகிமை இறங்கும். 23ஆம் வசனம், ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படி நீர் என்னை அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஒரு காரியத்தை சொல்ல, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள உங்களை தேறினவர்களாய் நிறுத்தும்படிக்கு எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற பலத்தின்படி நான் போராடி பிரயாசப்படுகிறேன் என்று பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார். இப்போ எதில் தேறினவர்களாய் நாம் மாற வேண்டும்? ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக மாற வேண்டும். ஒரு மனதை கெடுக்கிற, யாரை பற்றி யார் குறை சொன்னாலும் உடனே கேட்கக்கூடாது. சில விசுவாசிகள் இருப்பாங்க, யாரை பற்றியாவது குறை சொல்லியிருப்பாங்க, இவங்களை கெடுக்கலாமா அவங்களை கெடுக்கலாமான்னு அவங்க
குணமே அடுத்தவங்களை குறை சொல்கிறது, குற்றப்படுத்துறது இப்படி தான் இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், செழிப்பு இருக்காது, ஒரு தேவ பிரசன்னம் வாழ்க்கையில் இருக்காது, நிம்மதி இருக்காது. இதை பார்க்குற நீங்கள் யாராவது அடுத்தவங்களை குறை சொல்லி, கோள் சொல்லி, குடும்பங்களை பிரிக்கிறது, உடன் பிறந்தவங்களை பிரிக்கிறது, நண்பர்களை பிரிக்கிறது, அடுத்தவங்களை கெடுக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் பிரிவினை செய்கிற ஆளாக இருந்தால் பிசாசு உங்கள் தகப்பனாக இருப்பான். நீங்கள் சேர்க்கிற ஆளாக இருந்தால் பிதா உங்கள் தகப்பனாக இருப்பார். இயேசு சேர்க்கிறார். அவர்கள் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக இருக்க வேண்டும். நீர் என்னை அனுப்பினதை அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். நீர் என்னில் அன்பாயிருக்கிறதை அவர்கள் உலகம் அறிய வேண்டும். இந்த உலகங்கிறது இயேசுவை அறியாத உலகம். அடுத்த உலகத்தை பற்றி சொல்கிறேன். உலகம் அறிய வேண்டும் என்றால் முதலாவது காணக்கூடாத அண்ட சராசரமாகிய உலகம், இரண்டாவது பூகோள ரீதியிலான உலகம், மூன்றாவது மக்கள் கூட்டமாகிய உலகம், நான்காவது இயேசுவை வேண்டாம் என்று பாவத்தில் நிறைந்திருக்கிற உலகம். இந்த பாவத்தில் நிறைந்திருக்கிற உலகத்திலேயே பக்தி உள்ளவங்க, கடவுளை தேடக்கூடிய சிலர் இருக்காங்க. அவங்களுக்கு தான் சொல்றாரு, உலகம் அறிய வேண்டும், அவர்களும் என்னை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, பிதா இயேசுக்குள்ள இருக்காரு, இயேசு அவங்களுக்குள்ள இருக்காரு, அவங்க பிதாக்குள்ள இருக்காங்க. ஒருவருக்கு ஒருவர் அப்படி மாறி மாறி உள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஒரு செயின் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? ஒரு செயின் மாதிரி, ஒரு சக்கரம் மாதிரி வருது. நான் உம்மில் அன்பாக இருக்கிறேன், நீர் என்னில் அன்பாக இருக்கிறீர், நான் என் சீஷர்களிடத்தில் அன்பாக ஐக்கியமாக இருக்கிறேன், அவர்கள் என்னில் அன்பாக இருக்கிறார்கள், உம்மோடும் ஐக்கியமாக இருக்கிறார்கள். இந்த ஐக்கியம் கடைசி வரைக்கும் உலகத்தில் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பு வரை கடைசியாக ரட்சிக்கப்பட போகிற மனுஷன் முதல் கொண்டு இந்த ஐக்கியத்துக்குள்ளே வரணுங்கிறார். இதுதான் ஐக்கியம், இதுதான் ஃபெல்லோஷிப். நல்லா கவனிங்க. தனி குடும்பம், அதாவது தனி மரம் தோப்பாகாதும்பாங்க. தனி குடும்பம், வீட்டிலே நீங்கள் ஜெபிக்கலாம், வீட்டிலே நீங்கள் ஆராதனை செய்யலாம், தவறல்ல. ஆனால் நாம் எல்லாரும் ஒன்று கூடி வருகிற இடம் இருக்கிறதே, அது ஐக்கியப்படுகிற இடம், ஐக்கிய விருந்துங்கிற இடம். இந்த ஐக்கிய விருந்து நமக்கு கர்த்தருடைய பந்தியாக இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, நாம் எல்லாரும் ஒன்றாக இருப்பதற்கு அடையாளமாக ஒரே அப்பத்தில் பங்கு பெறுகிறோம், ஒரே பாத்திரத்தில் பங்கு பெறுகிறோம். இதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், அவர்களெல்லாம் ஒன்றா இருக்கணும். 24ஆம் வசனம், பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன்னே நீர் என்னை அன்பாக இருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே எனக்கு மகிமை இருக்குது. இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனாக பிறந்து ஏதோ நல்ல காரியங்களை செஞ்சு, நல்ல கிரியைகளை செஞ்சு, செத்து உயிரோடு எழுந்து இப்போ தெய்வமாயிட்டா இருக்கிற இயேசுவை அவங்க பார்க்கக்கூடாது. தெய்வமாகவே இருந்த இயேசு, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீர் என்னில் அன்பாக இருந்தீர், என்னை மகிமைப்படுத்தினீர், இதை இந்த உலகம் காண வேண்டும். காண்பது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், நீர் எனக்கு ஒரு மகிமையை கொடுத்துருக்கிறீரே, இந்த மகிமையை எல்லாரும் பார்க்கணும். இந்த மகிமையை எல்லாரும் பார்க்கணுன்னா என்னுடைய ஒரிஜினல் மகிமையை பார்க்கணும். அப்போ ஒரிஜினலாக என்னுடைய மகிமையை பார்க்கணுன்னா நான் எங்கே இருக்கிறேனோ அதை என்னுடையவர்கள் பார்க்க வேண்டும். இப்போ ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு ராஜா போகிறாருன்னு வச்சுங்க. ராஜாவுடைய பரிவாரங்கள் அவர்களோட போவாங்க, போர்ச்சியவர்கள் போவாங்க. அந்த ராஜாவுடைய பல்லக்கை தூக்கி கொண்டு போவார்கள், இல்லாட்டி சேரியட்டில் ராஜா போவார். அந்த காலத்தினுடைய அடையாளத்தை வைத்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ அந்த ராஜாவுடைய சேரியட் அட்டகாசமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், போர்ச்சியவர்கள் எல்லாம் போகிறாங்க. அடுத்த நாட்டு ராஜா பார்க்குறாரு, இவருடைய வாகனங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியப்படுறாரு. அது அவருடைய மகிமை, ஆனால் ஒரிஜினல் மகிமை இல்லை. இந்த ராஜாவுடைய சொந்த அரண்மனைக்கு வந்து பார்த்தா தான் அவருக்கு எவ்வளோ பிரம்மாண்டமான அரண்மனை இருக்கிறது, எவ்வளோ வேலைக்காரங்க இருக்காங்க, அவருடைய அறைகள் எவ்வளவு பெரியது, இதெல்லாம் அவருடைய மகிமையை ஒரிஜினலாக பார்க்க முடியும். ராஜா போகிற இடத்துல கொஞ்சம் தான் காட்டுவார், அவர் இருக்கிற இடத்துல அவருடைய மகிமை பெரிதாக இருக்கும். இயேசு இதை மனதில் வைத்து சொல்லுகிறார். அதான் இதை நான் புரிந்து கொள்வதற்காக நான் சொன்னேன். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த மகிமையை ஒரிஜினலாக அவங்க பார்க்குறதுக்காக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இது நடக்குமா? நடந்தது. இப்போ இயேசு எங்கே இருக்கிறார்? பிதாவினுடைய வலது பரிசத்தில் இருக்கிறார். பிதாவினுடைய தற்சொரூபம் தான் இயேசு. பிதாவினுடைய சகல மகிமையும் பொருந்தினவர் தான் இயேசு. அந்த ஒரிஜினல் மகிமை, நம்ம 2 பேரும் எவ்வளோ ஒன்றா இருக்கோம், நம்ம ஒன்றா இருக்கிறதுல இருக்கிற மகிமை, இதெல்லாம் என்னுடையவர்கள் பார்க்கணுன்னா நான் எங்கே இருக்கணும், அவங்க அங்கே வரணும். இது நடக்குமா? இயேசு பிதாவினுடைய வலது பரிசத்தில் போய் உட்கார்ந்தார். ஆனால் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மரித்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்து உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்தாராம். எதற்கு தெரியுமா? அவருடைய ஒரிஜினல் மகிமையை பார்க்க. இப்போ ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய ஆவியை அங்கே உட்கார வைத்திருக்கிறார். நம்ம சரீரம் ஒரு குடிசை வீட்டில் இருந்தாலும்
நம்முடைய ஆவி தேவனோடு பரலோகத்தின் சிங்காசனத்தில் அவரோடு கூட இருக்கிறது. இதை கற்பனை பண்ணி பாருங்கள், அவருடைய மகிமையை பார்க்க. அதுக்கு தான் ஜெபிக்கும் போது இந்த உலக பிரச்சனைகளின் மத்தியில் உலக பிரச்சனைகளை மண்டைக்குள்ளே போட்டு ஜெபிக்கக்கூடாது. இதை தள்ளி வைத்து விட்டு தேவ மகிமையை பார்த்து அவருடைய சிங்காசனத்துக்கு பக்கத்திலிருந்து ஜெபிக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று தோன்றும். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய ஒரிஜினல் மகிமையை பார்க்கறதுக்கு நம்மளை அழைக்கிறார். அதுக்கு தான் நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். ஆண்டவருடைய வருகையில் நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருடைய ராஜ்யத்தில் போய் சந்தோஷப்பட போகிறோம். அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய இந்த உபத்திரவங்கள் தான் இப்பொழுது வியாதி ரூபத்தில் வந்திருக்கிறது. இதற்கு பின்பு ஏராளமான காரியங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று மாதிரி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். தீமை உலகத்துக்கு வராதுன்னு ஆண்டவர் எங்கேயுமே வாக்கு பண்ணலை. இதை நிறுத்துங்க ஆண்டவரே, அதை நிறுத்துங்க ஆண்டவரேன்னு நம்ம ஒரு பாசத்தில் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா பூச்சக்கரத்தில் பூமி மேல் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படி பூச்சக்கரத்து மேல் வரப்போகிற இந்த ஆபத்துகளுக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். ஆபத்து வராதுன்னு சொல்லலை, வரும், ஆனால் நான் உன்னை காப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இதெல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளம். நம்ம போய் சேரப்போகிறோம். எப்பொழுது என்னுடைய மணவாளன் வருவார் என்கிற ஆவலோடு காத்திருக்கணும். ஐயோ ஆண்டவருடைய வருகை வந்துடுமோ, பயம் இல்லை. எப்பொழுது என் மணவாளன் வருவார், அவரோடு நான் செல்ல வேண்டும் என்கிற ஒரு பாசத்தோடு பயத்தோடு காத்திருந்தால் ஒரு நேரத்தில் துணிகரம் வந்துடும். ஆமாம் வரேங்கிறார், வரலன்ட்டு. ஆனால் ஒரு பாசம் நமக்குள்ளே இருக்குன்னா அந்த பாசம் இயேசுவை எதிர்பார்த்து கொண்டு இருக்கவே செய்யும். அப்போ அந்த பாசத்தோடு இருக்கிற நம்ம அவர்கள் மேலே அன்பாக இருந்தால் நம்ம பாவம் செய்ய மாட்டோம். 25ஆம் வசனம், நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்கள் அறிந்திருக்கிறார்கள். உலகம் என்னை இன்னும் அறியலை. நான் யார், நீர் யாருங்கிறத நான் அறிஞ்சிருக்கேன், நான் யாருங்கிறத என்னுடைய சீஷர்கள் அறிஞ்சிருக்காங்க. இந்த ஐக்கியப்படுதல் அறிதல். நான் பிதாவை அறிந்திருக்கிறது போல இவர்களும் அறிய வேண்டும். நான் பிதாவில் அன்பாக இருக்கிறது போல இவர்களும் அன்பாக இருக்க வேண்டும். நான் பிதாவில் ஐக்கியமாக இருக்கிறது போல அவர்களும் ஐக்கியமாக இருக்க வேண்டும். ஸோ இதெல்லாம் சொல்கிறாரு. நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். உலகம் உங்களை அறியலையே, ஒரு ஏக்கம். இந்த உலகம் அறியணும். இந்த உலக மக்கள் கூட்டம் இருக்கிறதே, இதெல்லாம் இயேசுவை அறிய வேண்டும். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கு நானும் அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். ஸோ என்னுடைய ஊழியம் கம்ப்ளீட் ஆகலை. இந்த 12 பேருக்கு உம்முடைய நாமத்தை தெரியப்படுத்தி விட்டேன். அவர்கள் ஐக்கியப்பட்டு விட்டார்கள், அன்பாகி விட்டார்கள், அன்புக்குள்ளே வந்து விட்டார்கள், ஐக்கியத்துக்குள்ளே வந்து விட்டார்கள். இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றால் என்ன அர்த்தம்? நான் போனதுக்கப்புறம் இவர்கள் மூலமாக ஒரு சபை உருவாக போகிறது. அவர்களுக்கும் நான் என்னுடைய வேலையை பரலோகத்திலிருந்து தொடர்ந்து ஆவியானவர் மூலமாய் செய்து கொண்டே இருப்பேன். தேவனை அறிகிற அறிவிலே வளர, தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்க, தேவனுடைய ஐக்கியத்துக்குள்ளே வர, இந்த ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிற அடையாளம்தான் கர்த்தருடைய பந்தி. அன்பானவர்களே, நாம் இந்த ஏப்ரல் மாதம் கர்த்தருடைய பந்தி எடுக்க முடியவில்லை. இந்த செய்தி ஒளிபரப்பப்படுகிற நேரம் ஒருவேளை ஏப்ரல் தாண்டி இருக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லது ஏப்ரல் மாதத்தில் கூட இருக்கலாம். கர்த்தருடைய பந்தியை நாம் எடுக்க முடியவில்லை. ஆண்டவருக்கு ஒரு வழி திறப்பார். நாம் யோசிக்கிறோம், பல விதங்களில் யோசிக்கிறோம். அவசரப்படாமல் எது சரியான வழி என்பதை நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதையில் அவர் நம்ம எதில் தைரியமாய் செய் என்று நமக்கு ஒரு காரியத்தை சொல்வார் என்றால் அதை செய்வோம். நாம் ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கிறோம், நம்முடைய ஸ்தாபனம் நம்ம வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஸ்தாபனத்துக்கு கட்டுப்பட்டு அதை நாம் எடுக்க போகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற மற்றவர்கள், எங்களுடைய சபை சாராத மற்ற மக்கள் பார்க்கிறீர்கள். உங்களுடைய சபை போதகர்கள் உங்களுக்கு என்ன வழிநடத்துதலை கொடுக்கிறார்களோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பல ஐடியாக்கள் நமக்கு வரலாம், பல ஆலோசனைகள் வரலாம். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வோம், நிராகரிக்க வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம். எல்லா ஆலோசனைகளையும் ஏற்றுக்கொள்வோம். ஒன்று சேர்ந்து திருச்சபையாக, தேவனுடைய சரீரமாக ஒன்று சேர்ந்து முடிவு செய்து அதற்குள்ளே கடந்து போவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 17ஆம் அதிகாரத்தில் பல பாடங்களை நீங்கள் கற்றறிந்திருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் பெற்ற நன்மைகளை இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்து வேறு ஏதாவது சில காரியங்கள்லேருந்து உங்களோடு கூட நான் தொடர்ந்து இடைபடுகிறேன். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வெளியிடுகிற ஒவ்வொரு செய்தியும் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, நீர் உமக்காய் ஜெபித்தீர், உம்முடைய சீஷர்களுக்காய் ஜெபித்தீர். சீஷர்கள் மூலமாக உம்மை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்து கொண்டிருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக இருக்க, பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுவோடும் ஐக்கியமாக இருக்க, உம்முடைய மகிமையை பார்க்கும்படி நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே இருக்க வேண்டும் என்று எங்களுக்காய் ஜெபித்திருக்கிறேன். இந்த ஜெபத்துக்கு பதில் உண்டாகும்படி இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த அனுபவத்துக்குள் வருவார்களாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.